ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் நேராக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பண்ணாரி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணாரி போய் அங்கே நல்லா சாமி கும்பிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் போட்டிருந்தேன், நீங்கள்லாம் பார்த்தீங்க. அதுக்கப்புறமா இப்போது கோபிசெட்டிப்பாளையம் பாரியூரில் இருக்கிற ஸ்ரீ குண்டத்து காளியம்மன் திருக்கோயில் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக 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 சிறப்பான அட்டாசமான 7 நிலை ராஜகோபுரம் குண்டத்து மாரியம்மன் கோயிலில் நம்மளை வரவேற்குது. அது வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா அழகான சிவன் பார்வதி திருமண கோலம் அங்கே முன்னாடியே சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக எல்லா தெய்வங்களும் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டவங்க. பெருமாள், மகாலட்சுமி தாயார், பிரம்மா, சரஸ்வதி தாயார், சித்தர்கள், முனிவர்கள் அவங்க எல்லாரையுமே வடித்து வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போனோன்னா தனித்தனியாக நிறைய சன்னதிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விநாயகருக்கு ஒரு சன்னதி, சப்த கன்னிகளுக்கு ஒரு சன்னதி, பொன் காளியம்மன் அவங்களுக்கு ஒரு சன்னதி, அதுக்கப்புறம் மகா முன்னியப்ப சாமி அவருக்கு ஒரு பெரிய சிலை வச்சு தனி சன்னதி, குதிரை வாகனங்கள் இருக்குது. இதை எல்லாமே நம்ம தாண்டி உள்ளே போனால் நடுநாயகமாக அழகான அந்த கொண்டத்து காளியம்மன் சன்னதி இருக்குது. அப்பா 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 அழகு அழகு அப்படின்னா அப்படி ஒரு அழகு அம்மன். நம்ம அப்படியே மனசார அம்மன்கிட்டயே போயிடுவோம். அவ்வளோ அழகான அம்மன், அழகாக புடவை கட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. வெளியே வர்றக்கே மனசில்லை. நாங்கள் ரொம்ப நேரம் நின்று பிரகாரம் அங்கே உள் பிரகாரமும் இருந்துச்சு, அதுவும் சுற்றி வந்து நல்லா கும்பிட்டு அப்புறமா வெளியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்தால் அந்த குண்டம் நடக்கக்கூடிய இடம் இருந்துச்சு. அந்த இடத்தையும் நல்லா நான் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே வந்து கோயில் அந்த ஊஞ்சல் இருந்தது, ஊஞ்சலையும் நல்லா கும்பிட்டு வெளியே வந்தோம். அங்கே குண்டம் அப்படிங்கிறது சாதாரண குண்டம் இல்லை, 10,000 பேர் அந்த குண்டத்தில் இறங்குவாங்களாம் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. நல்லா கடவுளை கும்பிட்டு வெளியே வந்தா அம்மாடி அழகோ அழகு, எவ்வளோ அழகுன்னு சொல்லி நான் காட்டுறேன். வாங்க, நான் பார்த்ததை உங்களுக்கும் நேர்லேயே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் போய் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணி ஆரத்தி காட்டி பூசாரி வந்து கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு ரிலாக்ஸ்டாக பண்ணுறாரு. ஒருத்தருக்கு முடிஞ்சு இன்னொருத்தருக்கு. அந்த மாதிரி என் கூட சித்தி வந்தாங்க. அவங்க வந்து வீட்டிலையே செண்பகப்பூ மரம் இருக்குது, அதுக்கு செண்பகப்பூ பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சீத்தாப்பழம், வீட்லேயே மாம்பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு, அதுவும் எல்லாம் சாமி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அவ்வளோ அழகாக கட்டாத செண்பகப்பூவை சாமி நெஞ்சிலேயே வச்சு மாலை மேலே வச்சு அவர் வைக்கிறத நாங்கள் பார்த்தோம். அதை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தாரு. சீத்தாப்பழமும் மாம்பழத்தையும் எடுத்து கடவுள் கால் கிட்ட வச்சு அதுலேயும் ஒவ்வொன்று தேங்காய் உடச்சி பழம் வச்சு எல்லாம் கும்பிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் சாமியவே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். சாமியும் எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க, அம்மனும் எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி பொங்கி இருந்துச்சு. கடவுளை ஒரு கும்பிட்டு ஒரு திருப்தி கிடச்சிது, சாமியை பார்த்து திருப்தி கிடச்சிது. அவங்களோட சாரீ கலர் பார்த்தேன், அவங்களோட அந்த கைகளில் இருந்த கருவிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, கடவுள் சூலாயுதம் வச்சுருப்பாங்க, இன்னொரு கையில் வந்து ஒரு மாதிரி அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ஒரு கை இப்படி ஒரு கை இப்படி இருந்தது. இதையெல்லாம் வந்து நான் நின்று முழுசாக பார்த்தேன். கடவுள் பின்னாடி இருந்த அந்த தலை மேலே அந்த கிரீடத்துக்கு மேலே ஒன்று இருக்கும், அது என்னென்னலாம் எனக்கு சொல்ல தெரில, சாரி. அந்தளவுக்கு சாமி கும்பிட்ற ஆள் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே நான் நல்லா பார்த்தேன். இன்றைக்கி சாமியோட ஹைட்டு வெயிட்டு எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாமே எனக்கு இன்றைக்கி வந்து சாமிக்கு சாரீ வாங்கி கொடுக்கணும்னு ஆசையே வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகான சாரீ, ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டியிருந்தாங்க. சாமிக்கு புடவை வாங்கி சாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு அதை அட்ராக்ட் பண்ணிச்சு. புரியுதுங்களா? அந்தளவுக்கு ஒரு சின்ன சத்தம் இல்லை. இப்போ மைக்கே யூஸ் பண்ணாமல் தான் நான் பேசிகிட்ருக்கேன். அப்படின்னா எவ்வளோ அமைதியாக இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே வயல்வெளி, தண்ணி, இதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ அழகாக, அவ்வளோ நிம்மதியாக, திருப்தியாக சாமியை பார்த்து கும்பிட்றதுக்கு காரணம் கடவுளுடைய நாள்னு சொல்லப்படுற செவ்வாயோ வெள்ளியோ நான் வரல. அதனால் ரிலாக்ஸ்டாக ஒரு வியாழக்கிழமை வர்றேன்.
வந்து நல்லா கடவுளை பார்த்து நிம்மதியாக நின்று திருப்தியாக, யாருமே எங்களை போங்கன்னே சொல்லலை, நின்றுக்கிட்டே இருக்கலாம், இன்னும் எவ்வளோ நேரம் வேணால் நின்றுக்கலாம், அவ்வளோ நிதானமாக கடவுளை பார்த்துட்டு சந்தோஷமாக வந்திருக்கேன். உங்களுக்கும் நான் சொல்கிறது இதுதான், கோயிலுக்கு வாங்க, அந்த கூட்டமில்லாத நாட்களில் போங்க. கடவுள்கிட்ட நல்ல நாள் கெட்ட நாள்னெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லா நாளுமே கடவுளுக்கு உகந்த நாள் தான். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே வியாழக்கிழமை தான் வந்திருக்காங்க. வியாழக்கிழமை தான் நம்ம வரீங்க, வெள்ளி செவ்வாய் அப்படின்னு நினச்சி வரீங்களா? எந்த நாள் வந்தாலும் சாமி வரம் கொடுப்பாருன்னு தான் உங்களுக்கு தோணுது. வெள்ளிக்கிழமை வந்து கும்பிட்டாதான் நமக்கு கடவுள் வரம் கொடுப்பாருன்னு ஏதாவது இருக்காமா? நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? திருப்பூர். ஓகே ஓகேங்க. என்னைக்கு வேணாலும் வரலாம், நமக்கு அவங்க நல்லதே செய்வாங்க. தேங்க்ஸ்மா. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. நிம்மதியாக கும்பிட்டோம், உட்காந்துக்கலாம் கோயிலில் எவ்வளோ நேரம் வேணால், நம்ம மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் நம்ம கோயிலில் இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து மனசார நல்லா கும்பிடுங்க, இது போதும். இந்த கோயில் திருப்பணிக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அது செய்யலாம். அதே போல் கோயிலில் சுத்தம் பண்ணுற விஷயங்கள் நிறைய நான் பார்த்தேன். ஒட்டடை இருந்தது கோயிலில் நிறையா. என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் ஒட்டடை அடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம், பணம் கொடுத்துட்டு போகலாம், இல்லை நம்மளால் முடித்தா நம்மளே ஒட்டடை குச்சி வாங்கிட்டு வந்து கோயில் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி விடலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதுவும் கடவுள் இருக்கிற இடத்த நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி அங்கே அழகான ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஒரே இடமா இருக்குல்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சூப்பராக இருக்குது, அந்த இடம் காட்டுறேன், வாங்க அங்கே போய் பேசலாம். என்ன சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், அட்டகாசமாக தண்ணி, வாய்க்கால் தண்ணி, அப்படியே இப்படி கோயில், இப்படி வாய்க்கால். இங்கே வந்து படித்துறையில் இறங்கி கால் நல்லா கழுவிட்டு அப்படியே வந்து நம்ம ஏறி போய் அம்மனை கும்பிடலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா நெல் வயல், அட்டகாசமான நெல் வயல். அது எவ்வளோ ஏக்கரா கணக்கில் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கண்ணு கட்டின தூரம் நெல் வயல். அங்கே பாக்கு மரங்கள், தென்னை மரம், இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை மரம், செம்மையாக இருக்குது. இங்கே வந்து இந்த படம்லாம் எடுத்திருக்காங்களா, சின்ன தம்பி எடுத்திருக்காங்களாம்மா, சின்ன தம்பி எடுத்திருக்காங்களாம். நிறைய கிராமத்து படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த போவோமா ஊர்கோலம் சொல்லி பிரபு குஷ்பு பாடுற பாட்டு வந்து இந்த வாய்க்காலில் தான் எடுத்திருக்காங்களாம். சூப்பராக இருந்துச்சு. அப்படி இங்கேயே இருக்கலாம் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு வீடு மட்டும் இருந்ததுன்னா நான் இங்கேயே உட்காந்துப்பேன். ஆனால் நம்மெல்லாம் சிட்டியில் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, அந்த க்ளீன் பண்ணணும் அப்படி சொன்னேன் இல்லையா. அப்போது நாங்கள் இங்கே கும்பிட்டுட்டு இருக்கும்போது முன்னாடி வாகனம், சிங்க வாகனம், அம்மனுக்கு வந்து சிங்க வாகனம் இருக்குது. அந்த வாகனம் கிட்ட நான் வந்து இப்படி கும்பிடுறேன். அப்போது ஒரு 8 கால் பூச்சி அப்படியே சிங்கத்து மேலே போச்சு. ஐயோ, அது வந்து 8 கால் பூச்சினதும் நமக்கு அது இது கட்டும் இல்லையா, அது அப்படி தான் எனக்கு தெரிஞ்சதுனால ஐயோ போகுதேன்னு சொல்லி நான் அப்படி தட்டி விட்டுட்டேன் சிங்கம் மேலேருந்து. உடனே என் கணவர் என்ன தெரியுமா சொன்னார், அதுவும் சாமி கும்பிட வந்திருக்கு, நீ அநியாயமாக அப்படி அதை தட்டி விட்டுட்டியே அப்படின்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அதுவும் சாமி கும்பிட வரும்ல, அதாவது ஒட்டடையை தான் நம்ம அடிக்கணும், 8 கால் பூச்சி அடிக்கக்கூடாதுல்ல. எனக்கு கூட கொஞ்சம் பயமாக இருக்குது, கருமா வருமானு. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் உள்ளே வந்து நான் சுற்றி வரும்போது அம்மனுடைய வேறு ரூபங்களை வச்சுருப்பாங்க. நிறைய சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ரூபங்கள். அந்த பேரெல்லாம் கொஞ்சம் நான் வேறு கோயில்களில் பார்த்தேன், இங்கே வந்ததும் எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு. அந்த கடவுளுடைய வேறு ரூபங்களை சாமி நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாந்திரி, சாரி இந்த பேர் மறந்துட்டால் உங்களுக்கு ஞாபகம் வரும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இவங்க எல்லாருமே கடவுளுடைய ரூபங்கள் தான், சரிங்களா. இதில் வந்து வாராகிய அந்த ஒரு அம்மனை மட்டும் ஏன் இப்படி தூக்கி பிடிச்சி அவங்களுக்கு வந்து இந்த யாகங்கள் பண்ணுறது, பூசைகள் பண்ணுறது, வாராகி வச்சே ஆகணும் வீட்டில் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. மிச்சம் இருக்கிற அம்மன்களை ஏன் விட்டுட்டாங்கன்னு தெரில. அவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, அந்த மாதிரி கும்பிடுறாங்க.
இன்னும் கூட சில விஷயங்கள் பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும். வாங்க இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது லொக்கேஷனு. அதனால தான் நான் இங்கே நின்று எடுக்கிறேன். அழகாக மரத்தோட கிளை வந்து இங்கே தண்ணி பின்னாடி தண்ணியில் போய் கிளத்தோட போகுது தண்ணியை. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே குட்டி குழந்தைக்கு மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. குழந்தை அழுதுட்டுருக்கு. ஆனால் நல்லா இருக்குது. அதனால் இங்கே எடுக்கிறேன். என்ன நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக யாகம் ஃப்ரெண்ட்ஸ். யாகம் 10ஆந்தேதி ஒரு யாகம், 12ஆந்தேதி ஒருத்தர் யாகம் பண்ணுறாங்க, 20ஆந்தேதி ஒரு யாகம், 30ஆந்தேதி ஒரு யாகம். எல்லா யாகத்துக்கும் பேர் வந்து சர்வலோக, அப்புறம் பின்னாடி அவங்களுக்கு ஒரு நலன் அப்படிங்கிற மாதிரி பேரை வச்சு எல்லோரும் யாகம் பண்ணுறாங்க. சரி, சர்வலோக யாகம் பண்ணிங்கள்ல, 2 நாளைக்கு முன்னாடி பெங்காலில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு லார்ஜில் வச்சு ஒரு ஆட்டோக்காரன் குழந்தைய ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து, 13 வயசு பொண்ணு ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து லார்ஜில் வச்சு ஒரு 50 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய சீரழிச்சிருக்காங்க. இந்த சர்வலோக யாகம் பண்ணிங்களே, அந்த குழந்தைக்கு அப்படி நடக்காமல் இருந்துச்சா? கோயம்புத்தூரில் சூலூரில் இதே வேலையை 2 நாய்ங்க பண்ணுச்சு. அது மாதிரி நடக்காமல் போயிடுச்சா? இல்லை போர் நடந்துட்டுருக்கே, அந்த போர் முடிவுக்கு வந்துருமா உங்கள் சர்வலோக யாகத்தினால? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் விதித்தது நடந்தே தான் தீரும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன சர்வலோக யாகம் பண்ணாலும் அதையெல்லாம் நிறுத்த முடியாது. சரிங்களா? அதனால் இந்த யாகத்துக்கு டொனேஷன் கொடுத்து, அந்த யாகத்தில் தீக்குள்ளே போடுறதுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே கோயிலில் வந்து பாருங்கள், கோயிலில் நிறைய குப்பை இருக்குது. சரிங்களா? மேலெல்லாம் ஒட்டடை இருக்குது. அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இல்லையா, நீங்களே ஒட்டடை குச்சியை வாங்கிட்டு வந்து இங்கே சுத்தம் பண்ணி விடுங்க. அது கடவுளுக்கு நீங்கள் பண்ணுற கைங்கரியம். புரியுதா? ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு பாருங்கள், ஏதாவது ஹோமுக்கு ஃபுட்டுக்கு கொடுங்க. வயசானவங்க இருக்கிற ஹோமுக்கு அவங்களுக்கு நைட்டி வேணும்னு கேட்டிருக்காங்க, அது மாதிரி வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற நிறையா வெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எங்கள் யாகத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட ஆடில் கீழே போடுறாங்க. அதுக்கெல்லாம் போய் யாகத்தில் தீயில போடுறதுக்கு அதையும் இதையும் வாங்கி கொடுத்து, அதுவும் உணவுப் பொருட்களை எல்லாம் அதுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது பல கருமாக்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் இந்த யாகம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நிம்மதியாக இருக்க கோயிலுக்கு இங்கே வந்து உட்காந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த குளிர்ச்சி, இந்த ஒரு அமைதி, அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷத்தையும் நிம்மதியும் நமக்கு கொடுக்கும் தெரியுமா? நீங்கள் யாகத்தில் எது போட்டாலும் உங்களுக்கு கிடைக்காதது இங்கே வந்தீங்கன்னா கிடைக்கும். இந்த கடவுளை கும்பிட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த இடத்த சுத்தம் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜீவன்கள் படுத்துட்ருக்கு. இதுக்கெல்லாம் ஏதாவது வாங்கி சாப்பிட கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தர்மம் செஞ்ச ஒரு திருப்தியை கொடுக்கும். அதை விட்டுட்டு யாகத்தில் போடுறேன் அப்படின்னு, அதுவும் ஆளாளுக்கு யாகம். எப்படி இந்த யாகம்லாம் நடக்குது, இதுக்கு எங்கேருந்து ஸ்பான்சர்ஸ் வருது அப்படின்னே தெரில. இந்த மக்களை வந்து திசை திருப்பறதுக்காகவே நிறைய யாகங்கள் அந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி கொடுத்தா நமக்கு ஏதோ கடவுள் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. தர்மம் பண்ணுங்க. சரியா? அப்படி எதுவுமே உங்களால் பண்ண முடியா, இந்த மாதிரி அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து நல்லா கடவுளை கும்பிட்டு போங்க. அதுவே உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். தேவையில்லாத இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் கடவுளுக்கு அது செஞ்சேன்னு மட்டும் சொல்லாதீங்க. புரியுதா? ஒரு யாகத்துக்கு பணம் அனுப்பிட்டு கடவுளுக்கு செஞ்சேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கடவுளுக்கு செஞ்சதா இல்லை. கடவுளுக்கு செய்யறதுன்னா வந்து இந்த கோயிலை கூட்டுங்க, அது கடவுளுக்கு நீங்கள் செஞ்சது. புரியுதா? தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் ஆடி மாதம் முழுக்க இன்னும் நிறைய கோயில்களுக்கு போகிறதா பிளான் வச்சுருக்கேன். அதெல்லாம் போகிறேன். அப்பப்போ நடக்கிற விஷயங்களையும் அந்த கோவில்களையும் அந்த கோயிலோட அழகையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், வேலை இருக்குது. வேலை மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் இங்கேயே இருந்துப்பேன். இங்கேயே ஒரு வீடு எடுத்து, சின்ன வீடு எடுத்து, ஒரே ஒரு குட்டி கிச்சன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு பெட்ரூம் இருந்தால் போதும். இங்கேயே சாப்பிட்டு, இங்கேயே செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரியான ஒரு இடம்லாம் சிட்டியில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. தயவு செஞ்சு எல்லோரும் ஒரு தடவை இந்த கோயில் வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பரான கோயில், மனசுக்கும் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.